வெல்கம் டு யூசு ஆடியோ யூடியூப் சேனல். சின்னலன்பட்டி மாரம்பாடி. இது வந்து ஒரு டிஜிட்டலாக ஆம்பிள்ஃபயர் கேட்டிருந்தாங்க. களத்தூர்லேருந்து. அவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஏசி சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காரு. அவரோட லோகோ தான் இது. அவர் அந்த மாதிரி லோகோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமேடு தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடியோ யூடியூப் சேனல் நேம் இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ள இன்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இன்டீரியர்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஸ்ரீ பவர்லேருந்து நம்ம வந்து வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம். இது பவர் சப்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28028 ஒரு 12 ஆம்பியருக்கு நம்ம வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம். அடுத்து கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா 63ல் 10,000 4 கெப்பாசிட்டர் மெட்டல் டையோடு 10-35 மெட்டல் டையோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரகுராஜ் ரிமோட் கிட்டு. ஓகேங்களா? ரகுராஜ் ரிமோட் கிட்டு. அதாவது கேஎம்எஸ்ஆரோட 2-in-1 சப்புபரி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎம்எஸ்ஆரோட பஃபர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 சேனல்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேஎம்எஸ்ஆரோட IRF 250 யூஸ் பண்ணியிருக்கோம். கேஎம்எஸ்ஆரோட ஸ்டீரியோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். FT003 வெர்ஷன் 2. அடுத்து மேக்ஸ்வினில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ரன்னிங்கில் தான் இருக்குது. 2 V மீட்ரு ஃபுல்லாகவே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே அசம்பிளிங் வந்து பக்காவாக பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீட்டாக பண்ணியிருப்போம். வயரிங்லாம் ஃபுல்லாகவே வயரிங்க்கு பூராமே வந்து ஸ்லீவ் போட்டு தான் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேக் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கூலிங் ஃபேனு. அடுத்து வந்து HDMI ARC ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து சாக்கெட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சப்புக்கு தனியாக கொடுத்துருப்போம். சென்டர் எல்லாத்துக்குமே தனித்தனி. அதாவது லேப்டாப் கனெக்ட் தான் கொடுத்துருப்போம். பவர் சப்ளைக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான வயர் தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்துட்றோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ரகுராஜ் ரிமோட் கிட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து V மீட்ரு வந்து நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரே அசம்பிள்டு தான் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பேக் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த புஷ் பட்டன் இருக்கும். இந்த புஷ் பட்டன் வந்து நீங்கள் இப்போ நான் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது நம்மளை ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த ஃபியூச்சர் வந்து நம்ம ரகுராஜ் ரிமோட் கிட் சார் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து ரிமோட்லேயே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து V மீட்டருக்கான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? கொடுத்துருக்காரு. இப்போ V மீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கிளில் எரிஞ்சிட்ருக்கு. அதாவது நம்ம பின்னாடி போய் நம்ம பட்டனில் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் பட்டன் அமுக்குனிங்கனாலே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? 2 V மீட்டருமே சேஞ்சிங் ஆயிரும். அடுத்து இந்த மோடும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அடுத்த மோடு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி V மீட்ரு எரியும். அடுத்து சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் பண்ணுறப்ப அதுவாக சேஞ்ச் ஆகிக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து உள்ளே போய் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காரு. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து USB போர்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா HDMI மாற்றுறேன். இப்போ HDMI மாற்றுறப்ப உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பின்னாடி FD003 வெர்ஷன் 2 அதாவது இது ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ FD003 எனக்கு வேணாம். ஓகேங்களா? FD003 வேணாம். இப்போ வந்து USB போர்டு ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், USB போர்டு ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு USB போர்டு ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? USB போர்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு FD003 வந்து ஆஃபில் இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆடியோ டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளோ ஒரு ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா USB கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து FD003 வந்து ஆன் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. இப்போ USB போர்டு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா FD003 வந்து ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், LED பிளிங்கிங் ஆகிட்டுருக்கு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் வந்துட்டு உங்களுக்கு HDMI இருக்குது. சரிங்களா? இப்போ HDMI இருக்குது. இப்போ பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ARCயில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், HDMIயில் இருக்குது. இப்போ அடுத்து வந்து மோடு மாற்றுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்து மோடு சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஆன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ பேக் சைடில் பார்ப்போம். உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்டிக்கல் வந்து ஆன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்டிக்கல் ஆன் ஆகிருக்கு. இப்போ அடுத்த சேஞ்ச் வந்து நம்ம மாற்ற போகிறோம். அடுத்து இப்போ வந்து ஆப்டிக்கல் இருக்கா, இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோயாக்செல்லில் இருக்குது. இப்போ கோயாக்செல் பின்னாடி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கோயாக்செல் வந்து ஆன் ஆகிருக்கு. எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அம்மிங் நாய்ஸு துளி கூட இருக்காது. அதாவது கஸ்டமர் வீட்டில் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன், ஆடியோ சாங் ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து ஆடியோ ப்ளே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோயாக்செல்லில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மாறிடுச்சு. இப்போ ஆக்ஸ் மாற்றுறப்ப பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 எல்இடியுமே பிளிங்கிங் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்போ ஆக்ஸ் மோடில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? கஸ்டமேடாக நீங்கள் எப்படி கேட்டிங்கனாலும் நம்ம பண்ணி கொடுக்க தயாராக தான் இருக்கோம். எப்படி கேட்டிங்கனாலும் நம்ம பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து லென்த்திங்காக தான் போகும். சரிங்களா? கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதுலேயுமே வந்து இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக வேணுன்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா மீட்டர் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு வந்து அந்த நேமு, லோகோ எல்லாமே ஆஃப் ஆயிரும். இந்த பவர் சுவிட்ச் எல்இடி மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுவுமே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எரியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஃபியூச்சரில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ரிசல்ட்டு. பேனல்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிவினில் தான் அடித்து வாங்கியிருக்கோம். இப்போ செட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். நம்ம என்ன மூடு சேஞ்ச் பண்ணியிருந்தோமோ அதே மூடுக்கு தான் வரும். இப்போ எல்லாமே செட் ஆனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மீட்ரு, அதாவது லோகோ, இதுக்கெல்லாம் பவர் சப்ளை போகாது. அதாவது எல்இடின்னு தனியாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்லையும் லைட்டிங் எரியும். உங்களுக்கு லோகோ, மீட்ரு எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நைட் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நைட் டயத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு எனக்கு எல்இடி எதுவுமே தேவையில்லை அப்படின்னா இந்த சுவிட்சு அதாவது ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக ஆஃப் ஆகிடும். அது டிஸ்பிளே மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாகவே கஸ்டமேடு தான். சரிங்களா? இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.